ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ஃபாஸ்ட் ஆஸ்கிங். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு மார்க்கோ அப்படிங்கிற படத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ தமிழ் டப்டு வெர்ஷன் மார்க்கோ வந்துட்டு இட்ஸ் லைக் உன்னி கிருஷ்ணனோட படம். நாங்க எப்படி போகலாம்? இந்த மார்க்கோ படம் வந்துட்டு நான் பார்க்கும்போது ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ஏ சர்டிஃபிகேட் படத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு தெரியாது. பட் நான் வந்துட்டு மலையாளத்தை பார்க்க நினைச்சேன். பட் ஆனால் வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படி ஒரு தயக்கத்தை நான் வந்துட்டு அந்த படம் பக்கம் நான் போகல. பட் இப்போ அந்த படத்தை வந்துட்டு நான் பார்த்தேன். ஸோ அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இருந்த வந்து எண்ணம் எல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப பேட் இருக்குது. பிகாஸ் நான் வந்துட்டு ரொம்ப மொக்கையாக இருக்கும்னு நினச்சி பார்க்காம இருக்கிற படம் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. பட் இந்த படத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். இனிமேல் வந்துட்டு எந்த படம் எனக்கு மொக்கையாக தோணுதோ அந்த படம் தான் கண்டிப்பாக போகலான்னு இருக்கேன். வாழ்க்கையில் நம்மளை ஹார்ன் பண்ணுற விஷயம் என்னன்னு தெரியுமா? வந்துட்டு ஃபர்ஸ்ட் உன்னி கிருஷ்ணன் அவர் வந்துட்டு நடிச்சிருக்க இந்த படம் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவரோட லைஃப் சேஞ்சிங் கரியர் மூமெண்ட்ஸ் தான் இந்த படம் நடந்திருக்குது. ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. ஓகே, இந்த படத்தை நான் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு இருந்த ஒரே ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் ஹாலிவுட் ரேஞ்ச். ஓகே, ஹாலிவுட் ரேஞ்ச் தான் இந்த படமே. ஹாலிவுட் ரேஞ்சு கணக்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க படத்தை பார்க்கணும் நிறைய விஷயம் தெரியும். ஹாலிவுட் ரேஞ்சில் வந்துட்டு காப்பீஸ் இல்லை, பட் படம் படம் ஹாலிவுட் ரேஞ்ச் தான். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு இவர் ஒரு ஃபுல்லாக ஒரு கேங்ஸ்டர்ஸ் மாதிரி. பட் ஆனால் வந்துட்டு பிஸ்னஸ் கேங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மார்க்கோவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. ஸோ அந்த தம்பியை வந்துட்டு ஒருத்தன் கொண்டுடுறான் ஒரு பிஸ்னஸ் இருக்காங்க. அப்போ கொண்டதுக்கப்புறம் வந்துட்டு இது மார்க்கோவுக்கு தெரிய வந்து மார்க்கோ வந்துட்டு அதுக்கு எப்படிலாம் பழி வாங்கினாரு. பழி வாங்குற டைமில் வந்துட்டு அவங்க வில்லனிசம் வந்துட்டு எப்படி இவங்கள ஒரு ரிவெஞ்ச் கொடுத்தாங்க. அவங்க ரிவெஞ்ச் கொடுத்த கொடுப்பு தான் வந்துட்டு உட்கார ஐயோ அப்படி மாதிரி இருக்கும். ஏன்னா சிசு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய ஒரு நம்ம சொன்னாலே வந்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்துட்டு மோட்டிவேஷன் ஆகாது. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம். நீங்கள் வந்துட்டு ஏ சர்டிஃபிகேட்னா அந்த ஓவர்லேப் லைக் அந்த அடல்ட்ஸ் மாதிரி கிடையாது, அடல்ட்ஸ் தான். பட் ஆனால் வந்துட்டு பிளட்லி ஓகே பிளட்லி ஒரு அடல்ட்ஸ் படம். ஸோ நீங்கள் வந்துட்டு ரத்தம் தெறிக்க இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு உள்ள வந்துட்டு சிரிக்கிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. எனக்கு அந்த படம் பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மார்க்கோ யாருன்னு அண்ட் நிற்கிறது, நடக்கிறது, போகிறது, வர்றது, அண்ட் தம் அடிக்கிறது அதெல்லாம் காமிப்பான்னு பார்த்தா வந்துட்டு அதான் காமிச்சாங்க. பட் படத்துல நிறைய கதைகள் இருக்குது. எனக்கு வந்துட்டு இந்த ஒரு 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 பிஜிஎம் போட்டாங்க. ஸோ பிஜிஎம் வந்துட்டு வில்லனுக்கு போட்டாங்க. பட் ஆனால் அது ஹீரோவுக்கு தான் செம்ம செட்டிங்காக இருந்துச்சு. பட் அதை ஏன் வில்லனுக்கு போட்டாங்க அப்படின்னு தெரியல. இந்த ஒரிஜினல் ஸ்கோர் இவர் தான் செட் ஆகும் அப்படின்னு போட்டாங்களா இல்லை வந்துட்டு என்ன காரணம்னு புரிய மாட்டேங்குது. நிச்சயமா தெரியுமா அவங்க தான் என்னோட எதிரி. அந்த பிஜிஎம் மட்டும் எனக்கு வந்துட்டு ஒரு இலக்கமான ஒரு இதாச்சு. சரி, இந்த படம் வந்து எமோஷனல் கனெக்ட் வரணும். கண்டிப்பாக ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்தால் தான் வந்துட்டு இந்த படத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படி ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவரோட தம்பி இறந்ததுக்கப்புறம் ஒரு எமோஷனல் ஆகிடும். அப்படியே கட் பண்ணால் அந்த ரிவெஞ்ச் கொடுக்குற வரும்போது வந்துட்டு அதில் வில்லனோட சைடில் ஒரு எமோஷனல் சைடு வரும். அப்படியே கட் பண்ணால் ஒரு ட்விஸ்ட். அப்படியே இந்த ஆண்டை வந்தால் வந்துட்டு வில்லன் ஒரு ரிவெஞ்ச் கொடுப்பான் அவனோட அடல்ட் தம்பி அப்படிங்கிற மாதிரி. அந்த தம்பியான அண்ணன் இருக்கு, அவன் ஒரு ரிவெஞ்ச் கொடுப்பான். நம்ம வந்துட்டு தாங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வில்லன் இருக்கணுமோ அந்த வில்லன் தான். ஒரு படத்துக்கு பேஸ் வந்துட்டு என்ன அளவுக்கு ஒரு ஹீரோ பெரிய டாப்பா இருந்தாலுமே வந்து வில்லன் எந்த அளவுக்கு இருக்கான், வில்லனோட பேஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த படத்தோட விதமே மாற்றப்படும். அது இங்க இந்த படத்தை வந்து நிறைய காமிச்சிருக்காங்க. பிகாஸ் அந்த வில்லனிசம் வந்துட்டு வேற லெவல். The risk is on us. அவன் யுத்தத்தை டிக்ளேர் பண்ணிட்டான். ஏன்னா குழந்தை இருக்குது, குழந்தை வயிற்றுல இருக்குது, does not care. சின்ன குழந்தைங்க இருக்காங்க, does not care because he is a villain. அதுதான் வந்து காமிச்சிருக்காங்க. அந்த வில்லனிசம் ஏற்ற மாதிரி இருந்துட்டு அந்த படமும் வேற லெவல்ல இருந்துச்சு. பக்கா மாசு, பக்கா ஃபைட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால்
எல்லாம் வந்துட்டு கடைசியில வில்லன் வந்து எல்லாரையும் தன்னோட குடும்பத்தை எல்லாமே வயசானவங்க இருந்து சின்ன குழந்தை இருந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை வரைக்கும் தூக்கி போட்டு கொல்றானே. திரும்பி மார்க்கோ வாங்க எந்திரிங்க, அவனை போட்டு தள்ளுங்க அப்படின்னு நம்மளே கதர்னாலும் வந்துட்டு மார்க்கோ எந்திரிக்க மாட்டாரு. மார்க்கோ என்ன பண்றாருன்னா அந்த ஒரு இடம் மட்டும்தான் எனக்கு வந்து கட்டுப்பா இருந்துச்சு. பிகாஸ் மார்க்கோ அதுக்கப்புறம் வந்து எந்திரிச்சு குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பர்ஃப்யூம் பண்ணி தான் வந்துட்டு வில்லனை போட்டு தள்ளதுக்கு வில்லன் இடத்துக்கே போறாரு. அது வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு வெயிட் பண்ணாம தன்னோட குடும்பத்தை வந்துட்டு ஃபைட் பண்ணி காப்பாத்திருந்தாரு அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு எல்லா படத்துலையும் வர மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த படம் வந்துட்டு பழைய படத்துல வந்து காமிப்பாங்கல்ல, லைக் வந்துட்டு வில்லன் வந்துட்டு குடும்பத்தை அழிப்பாங்க, அவர் வந்து எங்கேயோ ஓடி ஒளிஞ்சு போயிருப்பாரு. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப வில்லனை தேடி வருவாரு, அவர் வந்துட்டு திரும்ப போய் எல்லாரையும் அடிச்சு கொண்டுவாரு. ஸோ இதான் வந்துட்டு லியோ படத்துல காமிச்சிருக்காங்க. பட் ஆனா இந்த படம் அப்படி கிடையாது. இது வந்து வேற மாதிரி படம். குடும்பத்தையும் அழிச்சிருக்காங்க, குடும்பம் முடிஞ்சு, குடும்பம் ஒண்ணுமே இல்லை, கிளியர் அப்படி கிளீன் அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லா முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அங்க வந்துட்டு என்னதான் இருக்க போகுது, இதுக்கப்புறம் வந்துட்டு அங்க ஒண்ணுமே இல்லையே, கேட்கறதுக்கும் ஒண்ணும் இல்லை, பாக்குறதுக்கும் ஒண்ணும் இல்லை, எவன்டா பேசுறதுக்கும் ஒரு மண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா மார்க்கை மட்டும் ஒரு எடுக்க எதுக்கு வில்லனை போட்டு தள்ளுறதுக்கும் அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த ஒரு குழந்தை உங்களோட தான் எதிர்த்துருக்காங்க, குழந்தை வந்துட்டு சாகலை அப்படின்ட்டு. ஸோ அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு போறாரு. போயிட்டு அங்க போய் நடக்கிற ஃபைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்களே தெரிச்சிருவீங்க. பட் லாஸ்ட்ல வந்துட்டு அந்த ஒரு அந்த டுப்பு 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 டுப்புன்னு ஒரு இடத்துல சுட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒரு அந்த கண்ணோட பேர் தெரியல. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் லாஜிக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. லாஜிக் மீன்ஸ் வந்துட்டு அது எதுக்கு வச்சாங்க தெரியல. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் இன்னும் பயங்கரமா ஏதாவது ஒரு எக்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கலாமோ அப்படி மாதிரி தோணுச்சு. அண்ட் மலையாளத்தில் இந்த படம் வந்துட்டு வந்தது உண்மையிலேயே ஒரு டாப் நாச். அண்ட் இந்த படம் கண்டிப்பா சம படம். மலையாளத்தையும் வந்து நல்ல ஒரு வசூல் வந்துருக்குது, அண்ட் தமிழ்லேயே நிறைய வசூல் வந்துருக்குது. ஸோ ஓவரால் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பர். நிச்சயமா தெரியுமா அவங்க தான் என்னோட எதிரி. நான் எதிர்பார்க்கல, பிகாஸ் நிறைய அந்த இன்ஸ்டா ரீல்ஸ்ல யூடியூப்ஸ்ல ஷார்ட்ஸ்ல நிறைய போட்டிருந்தாங்க உனிகேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு. அது நான் வந்துட்டு ஒரு படத்தோட தன்மை நான் இதை சொல்ல மறந்துட்டேன். ஓகே, டிரான்ஸ்ஃபர்மேஷன் செம்மையா இருந்துச்சு. பட் ஒரு படத்தோட தன்மை எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒருத்தனை ஒரு இடத்துல வில்லனா பார்க்குறோம் அப்படின்னா இவன் நேரில் மட்டும் மாட்டினாலே இவனை கொண்டுறோம்டா, அந்த மாதிரி ஒரு 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 அர்ப்பணிப்பு நம்மளோட வரணும். அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தோணும். அப்படிதான் வந்துட்டு கருடன் படத்தை பார்க்கும்போது ஏன்னா இவ்வளவு கொடூரமா இருக்காரு, ஏன்டா இப்படி இருக்காரு, யாரா இவன் அப்படின்னு வந்துட்டு எனக்கே அப்படி மாதிரி தூண்டல் இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணா இங்க இந்த படத்தை பார்க்கும்போது வந்துட்டு வாடா வாடா மார்க்கோ வாங்க, நீங்க வந்து ஆகணும், அவனை போட்டு தள்ளியே ஆகணும், இவன் யாருவான், இவன் வில்லனை போடுங்க மார்க்கோ அப்படி மாதிரி நமக்கே வந்து தோணுச்சு. ஸோ நீ வந்து நான் வந்துட்டு ஓவரா பேசுறேன், லைக் நான் வந்துட்டு ஏதோ ஓவர் பில்டப் பண்றேன் அப்படிலாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு படத்தை பார்த்துட்டு சொல்லு, நான் ஓவர் இது பண்றேன் அப்படின்னு. படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது, இந்த படத்தை பார்த்தா இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் உள்ள வரும்போது நான் சொல்றது கரெக்டாக தான் இருக்குது அப்படி மாதிரி. ஸோ நீங்கள் நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் லைக் வந்துட்டு சில படத்துல எல்லாம் காமிப்பாங்க, ஒரே ஒரு சீன் மட்டும் இருக்கும், அதை மட்டும் எடுத்து இன்ஸ்டால சீரீஸ் எல்லாம் போட்டுருப்பாங்க. அதை வந்துட்டு ஒரு எடிட் பண்ணி வாக் பண்றது, நடக்கிறது, நிற்கிறது, உட்கார்றது, எந்திரிக்கிறது, சொல்லி மாதிரி அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நான் ஏன் இன்ஸ்டா சொல்றேன்னா நான் நிறைய பார்த்தேன், அதனால இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க பார்க்கும்போது இந்த படத்தோட தன்மை வந்துட்டு அதுல நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. நீங்க வந்துட்டு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் இந்த படத்தை நீங்க பார்த்ததே இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒன் டைம் அந்த ட்ரெய்லரை பாருங்க. ஓகே, யூடியூப்ல போயிட்டு மார்க்கோ தமிழ் ட்ரெய்லர்னு போட்டு பாருங்க. அந்த ட்ரெய்லர்லயே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க, இந்த படத்துக்கு போகலாமா வேணாமா, ஸ்கிப் பண்ணலாமா, ஓடிடிக்கு வெயிட் பண்ணலாமா, தட்ஸ் இட். ஓகே, அண்ட் நான் இந்த படத்தை பார்த்து உண்மையிலே என்ஜாய் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இந்த படத்தை பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு இருந்த ஒரே ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா வந்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து மார்க்கோ என்ன பண்ண போறாரு, அடுத்து மார்க்கோ என்ன முடிவு பண்ண போறாரு, அடுத்து மார்க்கோ வந்து எப்படி வேணா போட்டு தள்ள போறாரு, மார்க்கோ வந்து என்ன பண்ண போறாரு எப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு, தவிர வேற எதுவுமே எனக்கு இந்த மனசுல வந்துட்டு மைண்ட்ல தோணவே இல்லை. மொபைல் பார்க்க தோணல, அந்த அளவுக்கு இந்த படம் இருந்துச்சு. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஐ வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே.